கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கு. செல்போன் உரையாடல் தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல். கோவை பீளமேடு சர்வதேச விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் இருந்த கல்லூரி மாணவியை 3 வாலிபர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் அவர்களது உறவினர் மதுரையை சேர்ந்த தவசி ஆகியோர் கோவை துடியலூர் அருகே கீரநத்தம் பகுதியில் பதுங்கி இருந்தபொழுது போலீசாரால் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டனர். பின்னர் 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். கருப்பசாமி மற்றும் தவசி ஆகியோருக்கு போலீஸ் சுடப்பட்டதால் ஏற்பட்ட காயம் குணமடைந்த நிலையில், காளீஸ்வரன் மற்றும் இன்னும் குணமடையாத நிலையில் மத்திய சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கு விசாரணை கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில், நீதிபதி சிந்து முன்னிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதற்கட்டமாக 50 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட சூழலில் வழக்கு விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு கடந்த 9ஆம் தேதி 200 பக்கத்திற்கு போலீசாரால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே கைது செய்யப்பட்டு உள்ள 3 செல்போன் உரையாடல் தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை ஆகியவை அடங்கிய 270 பக்கத்திற்கான கூடுதல் குற்றப்பத்திரிகையை பீளமேடு காவல் நிலைய போலீசார் மகளிர் நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் இன்று தாக்கல் செய்தனர். இதற்காக கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள குற்றவாளிகளான கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில், காலில் ஏற்பட்ட காயத்துடன் நடக்க இயலாத நிலையில் மற்ற 2 குற்றவாளிகள் மூலம் காளீஸ்வரன் கைதாங்கலாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னதாக வழக்கை விசாரித்த நீதிபதி வருகின்ற 21ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து தீர்ப்பளித்ததுடன் அன்றைய தினம் 3 ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தினார்.